நம்ம சனத்து விதி மாறு வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு வெற்றி கழக கொடியேறு நம்ம சனத்து விதி மாறு வெற்றி கழக கொடியேறு மக்கள் ஆசை நிஜமாறு எல்லாம் சந்தோஷம் தானம்மா? பேசுன வீடியோ போட்டு காமிச்சாங்க. தம்பி வந்து எடுத்துருந்தாங்க போல. எத்தனை வருஷமா இல்லாம இருக்கீங்க? இந்த தண்ணி 60 வருஷம் ஆச்சுங்க. வந்து எத்தனை குடும்பம் நம்ம இங்கக்குள்ள வந்து 15 குடும்பம். பூர்வீக ஊரு குள்ளப்பாறை. அங்க இருந்து இங்க வந்து 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் எந்த வசதியுமே இல்ல. அதே பார்த்தேன். என்னடா எதுக்கு நீங்க வந்த இதை விடு. என்ன காட்டுக்குள்ள கூட்டு போய் நடந்தே கூட போய் படிச்சிருக்கு பிள்ளைய சரவணே பிள்ளைய 10-15 நடந்துதான் போச்சு. எந்த வசதியும் இல்லாம நடந்து எப்படி வயிறாக்க படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சோம். தண்ணி கோலா தண்ணி வரும் குடி தண்ணி வராம அந்த அம்மையோட அந்த போஸ்ட் கிடையாது. 60 வருஷ காலமா குடிதண்ணிக்கு விட மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க.
தேவையான நலத்திட்டங்களோ எனக்கு தேவையான ரோடு வசதியோ குடிநீர் வசதியோ சாக்கடையோ லைட் வசதியோ செஞ்சு கொடுங்க இல்லையா? அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. நீ கிளம்பு உங்க ஆசை வச்சு நீங்க உங்க ஒன்னியத்துல வந்து இங்க வந்த பின்னாடியே நாங்க இருக்க ஆம்புலன்ஸ் அங்கேயே நின்றுட்டு மெயின் ரோட்ல இங்க இருந்து பைக்கில் கொண்டு போய் ரொம்ப சிரமம். ஒரு ஆள் முன்னாடி முடிச்சுட்டு கூட்டு போய் இந்த மெயின் வரைக்கும் ரோடு போட்டாங்க அங்கிட்டு போட மாட்டேங்கிறாளா இல்ல அது பண்ணு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பாதையை பார்த்துட்டு சரியில்லை வர முடியாது. பட்டா இடம் அந்த எத்தனை ஒரு 50 மீட்டர் வெறும் 50 மீட்டர். ஆறுமுகமார்களுக்கும் அந்த இருக்கையில எந்த வசதி இருக்குன்னு செய்யணும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப தவம் 50 மீட்டர் அந்த பக்கம் வந்துட்டு ரோடு அந்த பக்கம் எங்க சொந்த இடமே இருக்கு. இடையில 50 மீட்டர் மட்டும். அவர் எந்த ஊருக்காரு? மாலை கமிட்டிக்காரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அதனால எதுவும் செய்ய மாட்டாரா கேட்க மாட்டாரா? நம்ம ஐயா அந்த இடத்துக்கு இடம் கூட இருக்கு மேல அதை கூட எடுத்துக்கணும் சொல்லி பார்த்துட்டு நாங்க சொல்லி அதுக்கு மேல எங்க இடம் இருக்கு அது கூட எந்த அளவுக்கு இருக்கு அளவுக்கு எங்க அப்படி எங்க நிலத்தை நீங்க ஆக்கிரமிச்சுனா நாங்க போய் தீச்சிட்டு போவோம் சொல்லி போய் அங்க போய் யூனியன் இந்த ஆபீஸ்ல நாங்க ஆக்கிரமிக்கிறோட நான் இதை கூட நான் சொல்லிட்டு அங்க இருந்து மறியல் பண்ணி அங்க இருந்து திருப்பி கேட்கறதுக்கு ஆள் யாரும் இன்ன வரைக்கும் மெட்ரோடவே ஆள் வச்சு எடுத்தாங்க சார் தோண்டி கடப்பாறை வச்சு எடுத்துட்டாங்க அவங்களால ஆள் வச்சு அவ்வளவா செஞ்சு நாங்க சித்திரவதை மனுஷ மக்கள் இருக்காங்க. இந்த கட்சிக்காரங்க வர்றாங்க ஐயா 1000 பொய்ய சொல்லி எங்க கிட்ட ஓட்டம் வாங்கிடுவாங்க. நடுக்காட்டுல அதை செய்யணும் நாங்க போடத்தானே போட்டுத்தானே அந்த போட்டு தாயா இந்த நிலைமையில இருக்க நாங்க நம்பி சரி நம்பினாப்புல போடுறோம் அவங்க நம்பி திருப்பி வரமாட்டேங்கிறாங்க. பெரிய ஒரு எம்எல்ஏ ஓட்டுக்கு வந்திருந்தாரு அன்னைக்கு ஒரு நேரத்தில் வந்திருக்காரு அப்படின்னு வந்தாரா 5 வருஷம் உள்ள போறதுக்கே வரல. உங்க ஊருக்கு உள்ள போறதுக்கே வரல. நல்லா படிச்சு இப்ப எங்க வீட்டுல வந்து ஆட்டோவில் வச்சுதான் ஏத்தி படிக்கணுமே பிள்ளைங்க படிக்க வச்சாங்க படிக்க வச்சு தண்ணி வசதி எந்த வசதி இல்லாம அடிப்படை வசதி இல்லாம நாங்க நடுக்காட்டுல உட்காந்து எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த கூட கொடுத்துரும். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கேட்கறாங்களோ நமக்கு வந்து வசதி ரோடு வந்துட்டா லைட் கொடுத்துருவாங்க. அவங்க தரமாட்டே விட மாட்டாங்க. 100 பேர் 200 பேர் இருக்கிற அந்த ஊர் அத்திப்பட்டி கிராமமா ஆஸ்பத்திரி சரியில்லாம் போக முடிய மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரி ஒரு 108 ஆம்புலன்ஸே வர சொன்னதுக்கு இங்க வர மாட்டேங்கிறாங்க. மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்களா கேஎம்ஸ் கிணசு பாத்தீங்களா அங்க நிப்பாட்டிட்டாங்க வண்டி. அங்க இருந்து பைக்ல கொண்டு போயிட்டு அவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வந்துட்டு அண்ணன் செஞ்சு விட்டுருவாரு. அண்ணன் வந்துட்டாருல கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. இன்ன வரைக்கும் எதுவுமே வராது. வந்துட்டு போன பின்னாடி ஆட்டோமேட்டிக் நிறைய அண்ணன் உள்ள நுழைஞ்சிட்டாரு எல்லாம் முடிச்சுருவாரு. சுமத்தா வந்து கவர்மெண்ட் மூலியமா கேட்போம். சரிங்க இடம் தானே கேட்கறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி இல்லாட்டி அதை நம்ம போராடி சரிங்க அப்படியே நான் பண்ணிப்போம். சரிங்க இல்ல நம்ம கவர்மெண்ட் வந்துடும் இன்னும் 2 மாசம். சரிங்க நம்ம ஆட்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறோம். செஞ்சிருவாங்களா இப்ப எங்களுக்கு நல்ல முறையா பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்றதுலதான் நாங்களும் அக்கறையோட போடுறோம். அந்த நம்பிக்கை இல்லாம அவங்க அப்படி பேசாம படுத்துக்கிறாங்க. கம்மன் நாங்க போனாலும் அது செல்லுபடி ஆகுது இல்ல. அப்புறம் என்ன பண்றது? நம்ம யாருன்னா பாக்க எங்க போவோம்? ஓட்டை கூட போடக்கூடாது கூட இருந்தோம் சார். ஓட்டை போட வேணாம் கூட இருந்து பார்த்தா எதுவுமே யாரும் முயற்சி எடுக்கல. எது கேட்கல. ஓட்டு போட்டாக நம்ம ஜெயிச்சோம். அந்த குடும்பத்தில் அந்த நடுக்காட்டுல அந்த ஊர்ல அந்த சுப்பிரமணியர் வரத்துக்கு ஒரு நல்லது கெட்டது போய் 10 பேர் முன்ன நம்ம முகத்தை காமிச்சிட்டாலும் வரமாட்டாங்க ஐயா. வரவே மாட்டாங்க. வந்தாலும் கெட்டது வந்தாலும் வரமாட்டாங்க. எங்க எப்படி படிக்க போறீங்க?
பண்ணிடுவேன். நீங்க நல்லா படிக்கணும் சரியா? விஜய் மாமாட்ட கூட்டு போறேன். நல்ல மார்க் சரியா? ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இது ஓகே தானப்பா? வேற எதுனாலும் தம்பி எந்த ஒரு சின்ன சின்ன இதுன்னு சொல்லுங்க, நான் வந்து செஞ்சிருவேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா